மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. இலையில்ல இந்த உலகினிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. நிலையில்ல இந்த உலகினிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் 73ஆம் சங்கீதத்திலிருந்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறவைகளை பார்க்கத்தக்கதாக நம்முடைய மனக்கண்களை திறந்தருளுவாராக, நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்வாராக. இந்த சங்கீதத்திற்கு நாம் ஒரு தலைப்பிட வேண்டுமானால் ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியத்தை வைக்க முடியும். தெய்வமற்றவர்கள் செழிக்கும் போது தேவனை தேடுகிறவர்களுக்கு துன்பம் ஏன்? திரும்பவும் சொல்கிறேன், தெய்வமற்றவர்கள் செழிக்கும் போது தேவனை தேடுகிறவர்களுக்கு துன்பம் ஏன்? ஒருவேளை இந்த கேள்வி, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் இருதயங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே எழுப்பியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாதாரணமாக சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தாவீதின் சங்கீதம் தான் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சங்கீதமாக இருக்கும். ஆசாவிங்கிற அந்த பரிசுத்தவான் ஞான திருஷ்டிக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த ஞான திருஷ்டிக்காரனான ஆசாவினுடைய சங்கீதங்கள் அநேக நேரங்களிலே தீர்க்க தரிசனமாகவும் அநேக நேரங்களிலே தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாகவும் இருக்கும். ஆனால் இந்த 73ஆம் சங்கீதம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆசாவும் தான் ஒரு மனிதன் என்பதை வெளிப்படுத்தின சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சராசரியான ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே எழும்புகிற ஒரு அங்கலாய்ப்பு, கேள்வி, இவைகளெல்லாம் அவன் எழுப்புகிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் நான் முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சம்பவம் நடப்பதை கீழே இருந்து நான் பார்க்கும் போது அது என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம், அல்லது என் பார்வைக்கு அது ஒரு கோணத்திலே தெரியலாம். அதே சம்பவத்தை நான் ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்து பார்க்கும் போது அந்த சம்பவம் எனக்கு வித்தியாசமாக என் கண்களில் ஏற்படலாம். ஒரே காரியங்கள் தான், ஆனால் வித்தியாசமான இடத்திலிருந்து நாம் அவைகளை பார்க்கும் போது நாம் வித்தியாசமான விதத்திலே அவைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இங்கே சங்கீதக்காரனாகிய ஆசா தனக்கு வந்த நெருக்கங்கள், தனக்கு வந்த பிரச்சனைகள், தனக்கு வந்த போராட்டங்கள், தனக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், இவைகளுக்கு மத்தியிலே ஒரு மனிதனுடைய பார்வையிலே பார்க்கும் போது அவனுக்கு என்னவெல்லாம் கண்களுக்கு தெரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல அவன் ஒரு ஞானதரிசிக்காரனாக, அவன் ஒரு கர்த்தரை சேவிக்கிறவனாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாக அப்படி ஒரு இடத்திலே நின்று கொண்டு அவன் அதே பிரச்சனைகளின் ஊடாக பார்க்கும் போது அப்பொழுது வித்தியாசமான காரியங்கள் அவன் கண்களுக்கு தெரிகிறது. இப்படி ஒரு மனிதனின் இரண்டு பார்வைகள் வித்தியாசமான இரண்டு கோணங்களில் இந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனம் தொடங்கும் போது அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் தேவன் நல்லவர் என்று அறிக்கையிட்ட
அந்த ஆசாவுக்கு தொடர்ந்து அதே ஒரு எண்ணத்தோடு அதே ஒரு பார்வையோடு காரியங்களை அணுக முடியவில்லை. அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் கூட கர்த்தரை போற்றி பாடுகிறோம், கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் பெரியவர் என்றெல்லாம் பாடிவிடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற நெருக்கங்கள், நாம் சந்திக்கிற சூழல்கள், அது அவரை நல்லவராக அல்ல, கவனியுங்கள், அவரை ஒரு வல்லவராக அல்ல. சில நேரங்களில் ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இதையெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரா, இதையெல்லாம் பார்க்கிற அளவுக்கு அவர் ஞானம் உள்ளவர் தானா, அவர் பார்த்திருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நேரிடுகிறது என்கிற ஒரு பெரிய குழப்பமும் ஒரு புலம்பலும் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. கவனியுங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை நல்லவராக பார்க்க கூடாதபடிக்கு சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசங்கள் குறைந்து போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசங்கள் மேலெடுத்து வந்து விடுகிறது. தேவனை நாம் சந்தேகப்படுகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை சந்தேகப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்படிப்பட்ட தருணத்திலே நாம் தேவனை அல்ல, துன்மார்க்கரை பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? துன்மார்க்கரை பார்க்கிறோம். தேவனை பார்க்க வேண்டிய கண்கள், தேவன் மேலே நம்பிக்கையை வைக்க வேண்டிய நாம் மனிதர்களை பார்க்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அடுத்த வசனத்திலிருந்து அந்த காரியம் தான் எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்துல பாருங்க, தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அந்த ஆனாலும் என்கிற வார்த்தை மிகவும் அர்த்தம் உள்ளது. தேவன் நல்லவர் தான், ஆனாலும் என் கால்கள் சறுக்குகிறது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுகிறது, நான் தடுமாறி போகிறேன். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை கடந்த காலத்திலே கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி நடக்கிற பாதையிலே நமக்கு வந்த நெருக்கங்கள், நமக்கு வந்த தள்ளாடுதல்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் தேவனை பார்க்க தவறி இருப்போமானால் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காகவே இந்த திருவார்த்தைகளை அருளி செய்கிறார். நாம் மனிதர்களை அல்ல, துன்மார்க்கரை அல்ல, சத்துருவை அல்ல, இந்த நான் பார்க்க விரும்புவதெல்லாம் தேவனை பார்க்கிறதாக இருக்க வேண்டும். என்னுடைய கண்கள் தேவனை பார்க்கிறதாக இருக்க வேண்டும். இப்படி அவன் சந்தித்த நெருக்கத்தின் விளைவாக அவன் 3ஆம் வசனத்திலே சொல்கிறான், என்னுடைய கண்கள் எதை பார்க்கிறது? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இப்போ என்னுடைய கண்கள் இஸ்ரவேலின் தேவன் நல்லவர் தான், ஆனால் என் கால்கள் தள்ளாடும் போது, என் அடிகள் சறுக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கண்கள் என்னை அறியாமலேயே துன்மார்க்கரை பார்க்க ஆரம்பித்து விடுகிறது, தேவனற்றவனை பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையே வர்றதில்லையா? இது ஆசாவுடைய பெரிய அங்கலாய்ப்பு. தெய்வமற்றவர்கள் சலிக்கிறார்கள், தேவனை தேடுகிற நான் நெருக்கப்படுகிறேன். துன்மார்க்கர்கள் செழித்து போயிருக்கிறார்கள், தேவனை தேடுகிற நான் குறைவுபட்டிருக்கிறேன். ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்காக உழைக்கிறேன். ஆனால் துன்மார்க்கர்கள் எல்லாரும் செழித்திருக்கிறார்கள், அவர்கள் கொழுத்து போயிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு நெருக்கம் வருகிறது. இதுதான் அவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு. அவன் பார்க்கிற பார்வையெல்லாம் பாருங்க. 4ஆம் வசனத்துல அவர்களுடைய பலன், 6ஆம் வசனத்துல அவர்களுடைய பெருமை, 7ஆம் வசனத்துல அவர்களுடைய கண்கள், 7ஆம் வசனத்துல அவர்களுடைய இருதயம், 8ஆம் வசனத்துல அவர்கள் அகந்தையா இருக்கிறார்கள், அவர்கள் இருமாப்பா இருக்கிறார்கள், அவர்கள் வாய், அவர்கள் நாவு என்று அந்த துன்மார்க்கனுடைய தலை முதல் கால் வரைக்கும் பார்க்கிறான். அவனை சுற்றிலும் இருக்கிறவைகளை பார்க்கிறான். தேவனால் அழைக்கப்பட்டவனும் தேவனுக்கு ஞானதரிசிக்காரனுமாய் இருந்த இந்த ஆசாவுக்கு தேவனை பார்ப்பதற்கு துணிவில்லை.
இந்த கால நேரத்திலே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே நீ சந்திக்கிற நெருக்கங்கள், நீ சந்திக்கிற பிரச்சனைகள், நீ சந்திக்கிற போராட்டங்கள், இவைகளினாலே நீ துன்மார்க்கரை தலை முதல் கால் வரை பார்க்கிறாய். அவர்களுக்கு உரியவைகளை எல்லாம் பார்க்கிறாய். ஆனால் தேவனை நீ பார்க்கவில்லை. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்களா, தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை குறித்த அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அநியாயம் பண்றானே, திருட்டுத்தனம் பண்றானே, அவனெல்லாம் சுகஜீவியா இருக்கிறாயா, அவனெல்லாம் செழிப்பா இருக்கிறாயா. ஏற்கனவே சொன்னது போல சாதாரணமாக தாவீதுடைய பார்வை தான் அப்படி இருக்கும். சாதாரணமாக தாவீதுடைய பார்வையில தான் இப்படி உணர்வுகளை வெளிப்படுத்துவான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆசாவுடைய சங்கீதத்தில் அப்படி பார்க்க முடியாது. அவனை பொறுத்தவரையில் ஆண்டவரே, ஆலயம், தேவ ஜனங்கள், உம்முடைய நாமம், இப்படித்தான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற மனிதன். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறான். ஆண்டவரே, ஆண்டவர் இருக்கிறார்னே நம்பிக்கை இல்லை அவனுக்கு. தான் செய்கிற எந்த அநியாயத்துக்கும் கர்த்தர் துணை நிற்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் வாழுகிறான். அவன் செழித்திருக்கிறான், அவன் சுழித்திருக்கிறான், அவன் பறந்து விரிந்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரை குறிச்ச அறிவில்லை, ஆனா எனக்கு நல்ல அறிவு இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயோ ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள். 13ஆம் வசனத்தில் சொல்கிற, ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேனே, என் கைகளை கழுவினேனே, ஆனாலும் என்ன, ஒவ்வொரு நாளும் நான் வாதிக்கப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் தண்டிக்கப்படுகிறேன். விருதாவாகவா என் ஜெபங்கள் போயிற்று, விருதாவாகவா தேவ சமூகத்திலே நான் விழுந்து கதறுகிற நேரங்கள் விருதாவாகவா போய்விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது எல்லாம் அவனுடைய இதயத்துக்குள்ள இருக்கிற அங்கலாய்ப்பு. அநேக நேரத்தில் நமக்கு நெருக்கங்கள் வரும்போது, நமக்கு பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டதை போலவும், நாம் விசுவாசிக்கிற தேவன் நம்மை விட்டு தூர போய்விட்டதை போலவும், ஆனால் துன்மார்க்கர்களோ நன்றாய் வாழ்வதை போலவும் நம்முடைய கண்கள் தவறான காரியங்களை பார்க்கிறது. இந்த கால நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு மனம் திரும்புதலை தருவாராக. சொல்றான், ஆண்டவரே, சும்மாவா நான் பாவ நிவர்த்தி பலியெல்லாம் செலுத்தினேன், சும்மாவா நான் ஜெபம் பண்ணேன், சும்மாவா என் இருதயத்தை சுத்தப்படுத்தினேன். ஆனா பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் புலம்ப வேண்டியதெல்லாம் புலம்பிட்டு கடைசியில சொல்ற, ஆண்டவரே, இப்படி எல்லாம் நான் பேசினேன்னா என் பின்வரும் சந்ததிக்கு எதை நான் வைத்து போவேன், நான் துரோகியாய் மாறி போவேனே. இவ்வளவு நேரம் புலம்புறதுல அவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே நம்ம தான் எல்லாம் சொல்லிட்டு சரி ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் என்ன செய்வாரு, பார்த்துக்குவாரு. ஆசாமும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டான். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணது வீண், நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டு வாழ்ந்தது வீண், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை வீண். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் பிரச்சனைகளை சந்திக்கிறேன், ஆனாலும் இப்படியே நான் புலம்பிட்டு இருந்தேன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் சந்ததிகளுக்கு நான் துரோகியாய் போய்விடுவேன். அதனால என்னுடைய ஸ்டாண்ட கொஞ்சம் மாத்துறேன் ஆண்டவரே, என்னுடைய ஸ்டாண்ட கொஞ்சம் மாத்திக்கிறேன். என்ன மாத்துறானா, 16ஆம் வசனம் சிங்க யாராவது ஒருவர், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனம். நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல அவனுடைய பார்வை வேறு இடத்திலிருந்து பார்க்க தொடங்கிட்டு அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். எங்க பிரவேசித்தான்? அப்போ ஒரு மனுஷன் துன்மார்க்கரின் வாழ்வை பார்க்கும்போது, அந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது அவனுடைய கண்களுக்கு தெரிவதெல்லாம் துன்மார்க்கருடைய ஒரு மாயமான வாழ்க்கை தான். இப்போ அதே மனிதன் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டான், இப்போ கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன இடம்? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டான், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டான், எருசலேமுக்குள்ள வந்துட்டான், கர்த்தர் உலாவி வருகிற இடத்துக்குள்ள வந்துட்டான், தேவனோடு ஐக்கியப்பட்டவனாக
இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தபோது இப்பொழுது அவன் எதை பார்க்கிறான் என்றால் அவனுடைய செழிப்பை பார்க்கவில்லை, அவருடைய முடிவை பார்க்கிறான். எதை பார்த்தானா? ஆமா. 3ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. அவர்களின் வாழ்வை பார்த்தேன் என்று 3ஆம் வசனத்தில் இருக்குது. இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று பார்க்கிறான். அவருடைய கண், அவருடைய இருதயம், அவருடைய நாவு, அவருடைய அகந்தை, அவருடைய பெருமை, அவருடைய இருமாப்பு என்று இந்த உலகத்திலே அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் அவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த பிறகு இப்ப அவனுடைய பார்வையில பார்த்தா அவன் என்ன சொல்றான்? அவர்கள் முடிவை கவனித்து. யாருடைய முடிவை? துன்மார்க்கரின் முடிவை கவனிச்சுட்டு அவன் சொல்றான் 18ஆம் வசனத்துல, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் என்ன செய்கிறீர்? 19ஆம் வசனத்துல, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்போ அவனுடைய கண்கள் பார்க்கிறது என்ன? அதே துன்மார்க்கனுக்கு வரப்போகிற அழிவை குறித்து. கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நம்ம கொஞ்சம் அசையும் போது கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்காம அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து அவர் பார்க்கிற விதமாக நாம் பார்க்காமல் இருந்தால் துன்மார்க்கருடைய இந்த உலகத்தின் வாழ்வைத்தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவன் கட்டி இருக்கிற வீடு, அவன் வாங்கி இருக்கிற கார், அவனுடைய செழிப்பு, அவனுடைய பகட்டு, இதெல்லாம் தான் என் கண்ணுக்கு தெரியும். அப்படி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நிக்கிற இடம் தப்பு, நீங்க நின்று பார்க்கிற பார்வை தப்பு. நீங்க பார்க்க வேண்டியது அவனுடைய இவ்வுலகத்தின் வாழ்வை அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது அவனுக்கு வரப்போகிற முடிவை குறித்து. அந்த முடிவை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஜெபிக்கிற நீ, வேதம் வாசிக்கிற நீ, இருதயத்தை சுத்தம் பண்ணிக் கொள்கிற நீ, குற்றமில்லாமையினாலே உன் கைகளை கழுவி கொண்டிருக்கிற நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும், எருசலேமுக்கு வர வேண்டும், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு வர வேண்டும், அவர் உலாவி வருகிற இடத்துக்கு வர வேண்டும். அங்கே இருந்து நீ பார்த்தால் துன்மார்க்கனுக்கு வரப்போகிற முடிவை பார்ப்பாய். அப்படி பார்க்கும்போது நீ எப்படி வாழணுங்கிறதுக்கு ஆண்டவர் வழிகாட்டுவார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக நேரத்துல நாமும் சபைக்குள்ள இருந்தாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற இடத்துல இருந்தாலும், நம்ம பார்க்கிற பார்வையெல்லாம் உலக மனிதனுக்கு இந்த உலகத்திலே கிடைத்திருக்கிற அநீதியினால் கிடைத்திருக்கிற பணமும் புகழும் தான் நம் கண்களுக்கு தெரிகிறது. பார்த்துட்டு நம்ம சொல்றோம், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமா, ஆண்டவருக்கு இதை குறித்தெல்லாம் அறிவு இருக்குதா அப்படின்னு அவன் நினைக்கிற மாதிரியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்றால் அவர் நல்லவராகவே எல்லா காலத்திலும் இருக்கிறார். என் கால்கள் தள்ளாடும் போதும் அவர் நல்லவர், என் அடிகள் சறுக்கும் போதும் அவர் நல்லவர், எனக்கு வருகிற நெருக்கங்களிலும் அவர் நல்லவர், எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்படி இப்போ அவன் பார்க்க ஆரம்பிச்சோன்னு 21ஆம் வசனத்துல பாருங்க, இப்படியாக என் மனம், ஐயோ ஆண்டவரே உம்மை குறிச்சு நான் தப்பா சொல்லிட்டேன், ஐயா உம்மை குறிச்சு தப்பா நினைச்சிட்டேன், என் உள்ளிந்திரியங்களிலே என்ன செய்ய குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பதாக எப்படி இருந்தேன்? மிருகம் போல இருந்தேன். அவனிங்க ஞானதரிசிக்காரன் சொல்கிறான், தீர்க்கதரிசி சொல்கிறான், ஒரு இசைக்கருவிகளை மீட்டி கர்த்தரை பாடி துதிக்கிற அந்த பாடற்குழுவினுடைய தலைவன் சொல்கிறான், ஐயோ நான் மிருகத்தை போல இருந்துட்டேன் ஐயா. இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ நின்று பார்க்கிற இடம் தவறாக இருக்குமானால், உன் இருதயம் குத்தப்படுமானால், உன்னுடைய பரிதாபமான நிலைமையை தேவனுடைய சமூகத்திலே ஒத்துக்கொள், நீ மனம் திரும்பு. நீ நிற்க வேண்டிய இடம் பரிசுத்த ஸ்தலம், நீ நிற்க வேண்டிய இடம் எருசலேம். நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நீ துன்மார்க்கனுக்கு வருகிற முடிவையும், உன் கர்த்தர் யார் என்றும், உனக்கு ஆண்டவர் அவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்பதையும் பார்க்கிற கண்கள் உனக்கு உண்டானால் உன்னுடைய விசுவாசம் மேம்பட ஆரம்பிக்கும், உனக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள் போய்விடும். இப்போ 23ஆம் வசனத்திலிருந்து ஒரு மனத்தெளிவு வந்துருச்சு.
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டா அங்க ஆண்டவர் ஒரு மன தெளிவை கொடுப்பார் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டா, தேவனோடு ஐக்கியப்பட வந்துவிட்டா, கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார், நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படும், நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். இப்போ ஆசாவுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. அவன் சொல்றான், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அப்போ இதுவரைக்கும் அவன் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை, இப்பதான் கண்ணுக்கு தெரியுது. அப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவர் கூட இல்லையா? கர்த்தர் கூட தான் இருந்தார். ஆனா இவன் நின்று பார்த்த ஸ்டாண்ட்ல இவனுக்கு என்ன தெரியவே இல்லை, அது தெரியவே இல்லை. அநேக நேரத்துல கடந்த காலத்துல ஒருவேளை 2வது மாசத்துல உன் வாழ்க்கையில நீ சந்தித்த எந்த நெருக்கங்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். காரணம், நீ பார்த்த பார்வை, நீ நிற்கிற இடம் சரியில்லை. நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து நீ பார்ப்பாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நீ உணர முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த பிறகுதான் இப்ப உனக்கு புரியுது, இல்ல இல்ல கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. அப்ப இவ்வளவு நாள் எங்க தூரம் போயிருந்த இவன் போயிட்டான். இவனுக்குள்ள சந்தேகம், ஆண்டவர் இருக்காரா இல்லையா? ஆண்டவர் இருந்தார்னா ஏன் அவன் செழிப்பா இருக்கிறான், அநீதி பண்றவன் தான் செழிப்பா இருக்கிறான், நான் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இருக்கும்? ஐயா, இந்த புலம்பல்கள் எல்லாம் தூக்கி மூட்டை தட்டி தொழிற்று அங்க ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிற பாருங்க, என் வலது கையை பிடித்து நீர் என்ன செய்கிறீர்? தாங்குகிறீர். அடுத்தது 24ஆம் வசனத்துல, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர், முடிவிலே என்னை மகிமையில என்ன செய்வீர்? ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவர் அவனை கைவிட்டு விடுவீங்க, ஆனா என்ன மகிமையில ஏற்றுக்கொள்வீங்க. 26ஆம் வசனத்துல, நீர் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறது. இப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை தெளிவா எழுதியிருக்கு 26ஆம் வசனத்துல, இப்படி ஒரு மகத்துவம் உள்ள தேவனை, ஒரு நல்ல தேவனை விட்டு யாராயிலும் தூரமாய் போவார்களானால், இந்த தேவனை விட்டு யாராயிலும் சோரம் போவார்களானால் அவர்களுக்கெல்லாம் அழிவு. கவனிங்கள், இந்த நல்ல நேசரை பின்பற்றுவதை போல இந்த உலகத்தில் மேன்மையான காரியம் இல்லவே இல்லை. ஒரு உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்கிற பார்வையில குறைவுகள் வந்திருக்கலாம். ஆனாலும் நீ கர்த்தரை விட்டு தூரம் போய்விடாதபடிக்கு, கர்த்தரை விட்டு சோரம் போய்விடாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீ வந்து விடு, அவருடைய சன்னிதானத்துக்கு திரும்பி விடு. ஏன்னா நீ வரலன்னா, நீ சோரம் போயிட்டனா, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டனா, உனக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வைக்கப்பட்டிருக்குது, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பார்த்துட்டு சொல்றான், ஆண்டவரே நான் தூரம் போயிட வேண்டாம், நான் நாசமடைந்திட வேண்டாம், நான் சோரம் போயிட வேண்டாம், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் இந்த டெசிஷனை சரியான நேரத்தில் எடுக்கலன்னா இவனும் சோரம் போனவங்க லிஸ்ட்ல வந்திருப்பான், தூரம் போனவங்க லிஸ்ட்ல வந்திருப்பான். இப்ப சொல்றான், இல்ல ஆண்டவரே அங்க இருந்தும் பார்த்துட்டேன், அங்க இருந்தும் பார்க்கிறேன், இப்போ எனக்கு யாரை அண்டிக் கொள்வதுதான் நலம்? ஆமா, நீங்க போதும், நீங்க போதும். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே கேட்கிற உங்கள் கடந்த காலத்தின் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை நொந்து கொண்டீர்களா? கர்த்தரை விட்டு சோரம் போவதற்கும் கர்த்தரை விட்டு தூரம் போவதற்குமான காரியங்களை உடையவர்களாக நீங்கள் இருந்தீர்களா? உங்கள் பார்வையெல்லாம் தவறான இடங்களிலே பதிக்கப்பட்டிருந்ததா? இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்திலே குத்தப்படுவீர்களானால் நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்பி வந்து விடுங்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாருங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புங்கள், தேவனுடைய சமூகத்திலே உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். திரும்பவும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை சிறப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கும், அவருடைய ஆலோசனையினாலே அவர் நம்மை நடத்துவார், அவர் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். நல்ல தகப்பனை உடையவர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய கண்மலையும் நம்முடைய பங்குமாய் இருக்கிறார். ஒருவேளை இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கி, எது துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் என்ன பரிசுத்தம் பண்ணி கொண்டு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வாழ்றேன், என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு நீ தொடர்ந்து நீ தூரம் போய் விடுவாயானால், நீ சோரம் போய் விடுவாயானால்
நீ மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. 26 வசனம் அவங்களுக்கு தான். நீ புலம்பிட்ட இல்லை, இனியாவது கர்த்தர் தான் என்னுடைய பங்கு, அவரை அண்டிக் கொள்வதுதான் நலம் என்று வந்து விடுவாய். ஆனால் திரும்பவும் ஆசாவுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பித்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இல்ல நான் போனது போயிட்டேன், இப்படியே போயிடுறேன், தூரம் போயிடாத, சோரம் போயிடாத. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த காலத்திலே நீ சந்தித்த எந்த நெருக்கங்களுக்கு மத்தியிலேயும் கர்த்தரை நீ பார்க்க தவறி போய் கர்த்தரோடு ஐக்கியப்படுவதை விட்டுவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீ துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல வாழ துணிந்து நீ தேவனை விட்டு தூரம் போயிருப்பாயானால், தேவனை விட்டு சோரம் போயிருப்பாயானால், இந்த கால நேரத்தில் உனக்கு ஒரு அன்பான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீ திரும்பவும் தேவன் அன்னைக்கு வந்துவிடு, நீ திரும்பவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துவிடு, நீ தேவனோடு ஐக்கியப்பட வந்துவிடு, எருசலேமுக்கு வந்துவிடு, சபைக்கு வந்துவிடு. நீ நாசமாய் போய்விட வேண்டாம். கர்த்தரை அண்டிக் கொள்வதே உனக்கு பலன், கர்த்தரை அண்டிக் கொள்வதே உனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதை போல இந்த உலகத்திலே பாதுகாப்பான இடம் உனக்கு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து உன் வாழ்வை நீ அழித்துக் கொள்ளாதே. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. அவன் திருடுறான், அவன் நல்லா தானே இருக்கிறான். அவன் அநீதி பண்றான், அவன் கொழுத்து போய் தானே இருக்கிறான். அவன் கர்த்தர் எங்க இருக்கிறான்னு கேட்கிறான், அவன் வாழ்க்கையெல்லாம் நல்லா தானே இருக்குது. நானும் அப்படி போறேன், நீ போவாயானால் முடிவை மறந்து விடாதே. ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், எவ்வளவு பெரிய பயங்கரங்களால் அழிந்து போகிறார்கள். தேவ சபையே, தேவ சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்களே, நீ துன்மார்க்கருக்கு அழிகிற அழிவை பார்க்கிற கண்கள் உனக்கு வந்துவிட்டால் நீ கர்த்தரை விட்டு சோரம் போக மாட்டாய், கர்த்தரை விட்டு தூரம் போக மாட்டாய். இந்த ஆசா பார்க்கிறான், ஆண்டவரே ஒரு நிமிஷத்தில், வருஷ கணக்கா நல்லா இருந்தாயா, ஆனா ஒரு நிமிஷத்தில் அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனத்திலே வெளிப்பது போல அவருடைய வேஷங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது. நீ நினைச்சிட்டு இருக்கிறியா உனக்கு விரோதமா எழும்பினவன், தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினவன் நல்லா இருக்கிறான், நான் கர்த்தரை சேவித்தது விருதான் சொல்றியா, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தது விருதான் சொல்றியா? இல்ல, ஒரு நிமிஷத்தில் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். சொப்பனம் தெளிவது போல அவனுடைய வாழ்க்கையில பெரிய சங்காரம் வந்துவிடும். ஆனால் கர்த்தர் நமக்கு உனக்கு நல்லவராக இருக்கிறார், அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார், அவரே நம்முடைய பங்காக இருக்கிறார். நம்மை மகிமையிலே சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. அவர்களுக்கு சடிதியான ஒரு நியாய தீர்ப்பு, ஆனால் எனக்கோ உடனடியாக நித்திய ஜீவ வாழ்க்கை, அவரோடு இருக்கிற வாழ்க்கை. அப்படியே நான் எதை தெரிந்து கொள்ளணும்யா? அதனால தான் சொல்றோம், எனக்கு இந்த எனக்கோ நானோ அப்படின்லாம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நானோ அப்படின்னா என்ன இருந்துச்சுன்னா, அந்த சங்கீதம் எழுதுன அந்த சங்கீதக்காரனுக்கு தெளிவு வந்து விட்டது என்று அர்த்தம். என்ன வந்துருச்சு? தெளிவு வந்துருச்சு. மனசு குழப்பம் வந்துருச்சு, குழப்பமா இருந்தது, அதையெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன், புலம்பிட்டே இருந்தான். ஆனா இப்போ அவனுக்குள்ள தெளிவு வந்துருச்சு. இல்ல, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவு வந்து விடுமானால் நலமா இருக்கும். ஒரு சங்கீதத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 17 என்று நினைக்கிறேன். சங்கீதங்கள் 17. அங்கே தாவீது அவன் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறான் பாருங்க. 14ஆம் வசனத்துல, மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர வாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்றாங்க? ஆமா, யாரு? துன்மார்க்கர்கள். ஆனால் அவன் சொல்றான், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உன் சாயலால் திருப்தி ஆவேன். அப்போ இதே தடுமாற்றமான பார்வை தாவீதுக்கும் இருந்துச்சு. கடந்த காலத்துல நீங்க சந்தித்த நெருக்கத்தின் நிமித்தமாய் நீ பார்த்தாய் அல்லவா, இதே போன்ற ஒரு பார்வை தாவீதுக்கும் இருந்தது, ஆசாவுக்கும் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்தார்கள்.
நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ பரிசுத்த பர்வதத்தில் வந்து உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பேன். இன்னமும் என்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வேன். இன்னமும் என் கைகளை பரிசுத்தமாக்கிக் கொள்வேன். இன்னமும் தேவனையே நான் அண்டிக் கொள்வேன். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை எடுப்போமானா வரப்போகிற காலத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா என் பார்வை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்க்கிறதுனால மகிமையை குறித்த காரியங்களை தான் பார்க்கும். அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை பார்க்கும். நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன் ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். இல்லை, இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் கால்கள் சறுக்கினாலும் என் அடிகள் அங்கே வழுவி போனாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எழும்பி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தைகளின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம்.